வெறுமையான பாத்திரம் நான் பெருத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் மௌவீத பாத்திரமா வளைந்து கொள்ளுமே. நான் சிறுகவும் நீர் பெருக வேண்டுமா ஜெபிக்க. என் நாவிலிருந்து நீங்க பேசுங்க. பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துகிற ஆவியானுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வேத வசனம் சொல்லுகிறது, எடுத்து வாசிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம் ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், எந்த ஒரு மனிதனால, எந்த ஒரு மனுஷினால, எந்த ஒரு சிறுவனாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனை வைத்து ஒரு மனிதனுக்கு கர்த்தரை அறிகிற அறிவுக்கு உண்டான காரியங்கள்ல இடரல் உண்டாகுமானால், அவரை தொழுது கொள்ளுவதற்கு இடரல் உண்டாகுமானால், வேதம் சொல்லுகிறது அவனுக்கு ஐயோ என்று சொல்லுகிறது. அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டாகாது. நீங்க ஆர்சி பைபிள் அங்க தெளிவா எடுத்து வாசிக்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கு, இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது, பாவத்தில் விழுவதை தவிர்க்க முடியாது, ஆனால் ஐயோ அதற்கு காரணமா இருப்பவர்களுக்கோ கேடு என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு ரட்சிக்கப்படுகிற ஜனங்களுக்கு இன்னைக்கு அநேக தடைக்கல்ல வைத்திருக்கிற மனிதர்களை குறித்து கர்த்தர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனை ஆராதிக்குவதற்கு அன்று பார்வோன் அநேக தடைகளை போட்டது போல, இன்னைக்கு கர்த்தருடைய ஜனம் புதிதா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவ மெய்யான தெய்வம் என்பதை அறிந்தும் அவரை விசுவாசித்து அவரோடு உறவாட விடாதபடி இன்னைக்கு அநேக தடைகளை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்டவனுக்கு வேதம் சொல்லுகிறது, இடரல் வருகிறது கூடாத காரியம் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது. நீங்க நல்லா எடுத்து வாசிப்பீங்க என்று சொன்னார். மத்தேயு புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற, நல்லா கவனித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற, இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாய் இருக்கிற சிறியோரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் அவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமிழ்ந்துகிறது அவனுக்கு நலமாய் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு கர்த்தரை அறிந்து கொண்ட பிள்ளைகளாகிய நாம் அநேகர் தேவனை அறிந்து கொள்ளும்படி விசுவாசத்துக்குள் கடந்து வரும்படி நாம் இடரலற்றவர்களாய் வாழுகிறோமா என்று பார்ப்போம் என்று சொன்னால், இன்னைக்கு பரிசுத்த சபைகளுக்குள்ள இன்னைக்கு அநேக இடர்களை கொண்டு வைத்துக் கொண்டு இருக்கிறோம். உடையில இடரல், வார்த்தையில இடரல், செய்கையில இடரல். தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் கூடுகிற ஒரு வார்த்தை ஒன்றே ஒன்று, சரிதான், மெய்யான தெய்வம் தான் இயேசு, நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம். ஆனா அந்த இயேசுவை தொழுது கொள்ளுகிற நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். இயேசு அன்பு கூற சொல்லுகிறார், உங்களிடத்தில் அன்பு இருக்குதா? இயேசு எல்லா மனிதரையும் மன்னிக்க சொல்றார், உங்களிடத்தில் மன்னிப்பு இருக்கிறதா?
நீங்க பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் ஒழுங்கும் கிரையும் உள்ளவர் என்று பார்க்கிறோம். உங்களிடத்துல ஒழுங்கும் கிரையும் இருக்குதா? என் அன்புக்குரிய தேவ ஜனமே, இன்னைக்கு புறஜாதிகள், தேவனை அறியாத ஜனம் கேட்கிற கேள்விகள். உங்களிடத்துல ஒற்றுமை இருக்குதா? இன்டர்நெட் இருக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க. உங்களிடத்துல ஒற்றுமை இல்லையே. ஒரு சபைக்கு ஒரு ஊழியக்காரருக்கு ஒற்றுமை இல்லை. ஒரு விசுவாச பிள்ளைகளுக்கு இன்னொரு விசுவாச பிள்ளைங்களுக்கு ஒற்றுமை இல்லை. இடனல், ரட்சிப்புக்கு இடனல், ரட்சிப்புக்கு இடனல். தேவன் இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார். சரீரமாகிய சபை. ஆனா இந்த சபைக்குள்ள ஜீவித்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ள இன்னும் சரியான ஒரு ஐக்கியம் கிடையாது. சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியம் இல்ல, தாழ்மை இல்ல, இடரல். அவன் கூடி செபிக்கிறதுக்கு இவன் இடரல், இவன் தேவனை அறிந்து கொள்வதற்கு அவன் இடரல். இடரல். எப்படி பரலோகம் போவோம்? வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 7வது வசனம், இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. இடர்கள் வருவது அவசியமானாலும் எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. எந்த மனிதனால, எந்த ஒரு மனுஷனால தேவனை அறிய விடாதபடி ஒரு மனிதனுக்கு தடையா நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னா கர்த்தர் சொல்றார், அவனுக்கு ஐயோ, அவனுக்கு ஐயோ. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு மாய்மாலம் போட்டு இது ஒரு புதிய ஆராதனை முறைகள் அல்ல. நான் வாழுகிற நாட்கள்ல யாருக்கும் இடரற்றவனாய் வாழணும். என்னைய வைத்து ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை அறியாம போயிடக்கூடாது. ஒருவனும் கெட்டு போறது சித்தமில்லை என்று சொல்லி தேவன் தன்னுடைய ஜீவனை இந்த பூமியில கொடுத்து ரத்தத்தை சிந்தி இந்த சபையை உருவாக்கி கட்டி இருக்கிறார். ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்களுக்குள்ள இன்றும் என்ன செய்யறோம்? தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்றோம், தேவனோடு உறவாடுகிறோம் என்று சொல்றோம். புறஜாதியர்கள், தேவனை அறியாத ஜனங்கள் பேசுகிறது போல தூசணமான கெட்ட வார்த்தைகளை இன்றும் பேசுகிறோம். நீ இன்னொரு மனிதனை ரட்சிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, இன்னொரு மனிதன் இடறி போவதற்கு ஏதுவான வார்த்தைகள் உன் நாவில் வெளிப்படும் என்று சொன்னார். கர்த்தரது இடர் என்று சொல்லுகிறார், இடர்கள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த உலகத்துல வேதம் சொல்வது இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. இன்னைக்கு சபைகளுக்குள்ள பார்க்கிறோம், பெண்கள் பிள்ளைங்க ஒரு பக்கம் ட்ரெஸ்ஸுகளை அலங்கோலமா போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா ஃபேஷன் ஆகி போச்சு. இன்னைக்கு சகோதரர்கள் பசங்களுக்குள்ள உடைகள் அலங்கோலமாய் போட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பேசுன்னு சொல்றாங்க? இது பரிசுத்த இடம், இது பரிசுத்த சமூகம். உன்னையும் என்னையும் பார்க்கிற பொழுது மற்ற மனிதனுக்கு தேவனை குறிச்சான பயபக்தி உண்டாகணும். உன் நிமித்தமும் என் நிமித்தமும் புறஜாதியில் மத்தியில தேவனுடைய நாம தூசிக்கப்படக்கூடாது. அது தேவனுடைய நாம மகிமைப்படணும். மகிமைப்படுவதற்கு ஏதுவாய் வாழுகிறவன் தான் கிறிஸ்தவன். உடலுக்கு ஏதுவாக அல்ல, ரட்சிப்புக்கு ஏதுவாய் வாழுகிற மனிதன். இன்னைக்கு நாம் எப்படி வாழுகிறோம்? வேதம் சொல்லுது, 8வது வசனம், மத்திய புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனம், உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ 2 கை உடையவனாய் அல்லது 2 கால் உடையவனாய் நித்திய அக்கினியில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும் என்று சொல்றான். சரீரம்தான். இந்த சரீரத்துல உள்ள அவையோ என்னைய தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்க விடாம, தேவனோடு உறவாட விடாம அது தடை செய்யும் என்று சொன்னால் இந்த சரீரம் உனக்கு தேவையில்லை என்று சொல்றார். இந்த அவையோ உனக்கு தேவையில்லை. உன் கால்கள் பாவத்தை செய்யும்படி தீவிரித்து ஓடுகிறதா? உன் கால்களை தரித்து போடு. உன் கைகள் தவறான காரியங்களை செய்யும்படி தீவிரித்து போடுகிறதா? உன் கைகளை தரித்து போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா நீ 2 கைவுடையவனாய் நரகத்தில் அக்கினியில தள்ளப்படுவதை பார்க்கிறோம். 2 கை இல்லாதவனா, 2 கால் இல்லாதவனா நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாம் எப்படி வாழ்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கை?
நம்மளை காண்கிற ஜனம் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று தேவ ஜனம் என்று சொல்லுகிறார்களா? இன்னைக்கு யாரிடத்துல போய் கேட்டாலும் சரி, இன்னைக்கு ஒரு பெண்ணிடத்துல போய் தேவனுடைய சபைக்கு போய் கொண்டிருக்கிற ஒரு சகோதரிட்ட போய், அம்மா உடைய கணவர் தேவனுடைய சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார், நீங்க வாங்க அப்படின்னு சொன்னா அந்த சகோதரி சொல்றாங்க, அப்படியா, முதல்ல என் கணவரை மனம் திரும்ப சொல்லுங்க. இத்தனை வருஷம் உங்க சபைக்கு போறாருல, என் கணவரை நீங்க மனம் திரும்ப சொல்லுங்க, அப்பதான் சபைக்கு வர்றேன்னு அவங்க சொல்றாங்க. இதோ ரசிக்கப்பட்ட ஒரு சகோதரிட்ட போய், சகோதரி அவருடைய சகோதரியுடைய கணவர்கிட்ட போய், ஐயா உங்க மனைவி ஆண்டவரை தேடி வர்றாங்க, ஆண்டவருக்கு நல்லா இருக்கிறாங்க, நீங்க ஆண்டவரை தேடுங்கயா, உங்க ஆத்மாவுக்கு நீங்க தேட வேண்டாமா என்று சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, அப்படியா, என் மனைவிட்ட ஒரு மாற்றத்தையும் நான் பார்க்கலையே, என் மனைவிட்ட நான் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ற அளவுக்கு ஒரு மாற்றத்தையும் பார்க்கலையே, ஒரு ரட்சிப்பு இல்லையே. நீங்க சொல்ற மாதிரி என் மனைவிட்ட ஒரு மாற்றத்தை நான் பார்த்தா நீங்க சொல்ற இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்றாங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா இன்னைக்குள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை? இன்னைக்கு பவுல் தேவனுடைய மனிதர்கள் சொல்லும் பொழுது நடமாடு நிருபமா இருந்தார்கள் என்று சொல்லி அவர்களை கண்டவர்கள் சொன்னார்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்கள். இடரில்ல, தனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவைகளை நோக்கி வாழ்ந்தார்கள். பிறரை தேவனுக்குள் நடத்தும்படி, பிறரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி தனக்கானவைகள் எல்லாம் விட்டு விலகி விரித்து லாபமான அனைத்தை நஷ்டம் என்று கருதி தேவனுக்காய் வாழ்ந்தார்கள். இடர்வு இல்லாம வாழ்ந்தாங்க. இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள இன்னைக்கு சாட்சி இல்லை, குடும்பத்துல சாட்சி இல்லை. பிள்ளைகிட்ட போய், அப்பா அவங்க அப்பா அம்மா ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றாங்களே, தம்பி நீ வரக்கூடாதா, தங்கச்சி நீ வரக்கூடாதுன்னு சொன்னா இன்னைக்கு பிள்ளைங்க கேக்குது, எங்க அப்பா அம்மாட்ட ஒரு மாற்றத்தையும் பார்க்கலையே, எங்க அப்பா அம்மா அங்க வந்தா நல்லா அபிஷேகத்துல நிரம்புறாங்கன்னு சொல்றீங்க, இங்க வந்தா எங்க அம்மா கெட்ட வார்த்தை தான் பேசுறாங்க, எங்க அப்பா கெட்ட வார்த்தை தான் பேசுறாங்க, நாங்க எப்படி வர சொல்றீங்க? இடரல். சபைக்கு வருகிறோம் என்று வேஷம் அல்ல, இடரல். அது இந்த இடரலை கர்த்தர் அருவருக்கிறார். அதனாலதான் சொல்றார், இடரல் வருகிறது கூடாத காரியம். எந்த ஒரு மனிதனால், எந்த ஒரு மனுஷியால் மற்ற மனிதனுக்கு இடரலா இருப்போம் என்று சொன்னால் அவனுக்கு ஐயோ என்று சொல்றார். அவன் கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் போடு என்று வேதம் சொல்லுகிறது. நம் 143 கோடி ஜனங்கள் வாழுகிற இந்த தேசம் இந்தியா தேசம். இந்த தேசத்தில் ஏராளமான வேறு கிறிஸ்தவத்தை தொழுது கொள்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், ஆவியோடு தொழுது கொள்கிறோம். ஏன் அது மற்ற இடங்களுக்கு போகல? ஜனங்களை இன்னும் கிறிஸ்தவ உண்மையான தெய்வத்தை ஏன் அறிந்து கொள்ள முடியல என்று சொன்னா, வாழுகிற கிறிஸ்தவர்கள்ட்ட இடர்கள் மட்டுமே இருக்கிறது. பரலோக ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்கு என்று சொல்லப்படுகிறது. ஒரு ராஜ்யத்துக்காண்டு பிரயாசப்படுகிற நீங்கள் நானும் மற்றவர்களுக்கு இடர் இல்லாம வாழ வேண்டும். அதைத்தான் கர்த்தர் சொல்றார், மற்றவர்களுக்கு இடர் இல்லாம வாழ வேண்டும். இன்னைக்கு மற்றவருடைய ரட்சிப்புக்கு இடரலா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இன்னைக்கு இடரலா இருக்கிறோம். அன்புக்குரிய தேவஜனமே, பலனாமே ஆராய்ந்து பாருங்க, நம்முடைய வார்த்தையில மாற்றம் இருக்கிறதா? வேதம் கீழே சொல்லுகிறது, 9வது வசனம், உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. 2 கண் உடையவனா எரிகிற நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணாய் ஜீவனுக்கு பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு உலக மனுஷன் எப்படி பார்க்கிறானோ அதே பாரிய கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிறது. வேதம் சொல்லுது, உன் கண் சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தா ஒரு சரீரம் முழுவதும் தெளிவா இருக்கும். நம்ம பேசுற பேச்சு அது கிறிஸ்தவத்தை கொண்டு வரணும், கிறிஸ்துவ வெளிப்படுத்தணும்.
நான் பார்க்கிற பார்வை அது கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். கிறிஸ்து எந்த மனுஷனையும் பார்க்கிற பொழுது எப்படி பார்த்தார்? மனுஷனையோ மனுஷியவோ அவர் பார்க்கிற பொழுது ஆத்மா பாரத்தோடு பார்த்தார். இந்த ஆத்மா எனக்கு உரியதாக உள்ளது அல்லவா, இந்த ஆத்மா மீட்படையாதா? இன்னைக்கு உலக மனுஷன் இச்சையோடு பார்க்கிறது போல இன்னைக்கு தேவ சமூகத்துல நிற்கிற மனிதர்கள் மனுஷங்கள் இச்சையோடு பார்ப்போமானா அது இடரல். உன் கண்ணு பரிசுத்தமா இருக்குன்னு சொல்றாரு. உன் கண்ணு பரிசுத்தமா இருக்கணும். நீங்க எப்படி இருக்கிறோம்? நான் முன்பு சொன்னது போல சொல்றேன், இன்னும் தூசண வார்த்தையை விடல, இன்னும் தூசண வார்த்தையை விடல. ஆனா தேவனை ஆராதிக்கிறேன். கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு வேலை சொல்லுது, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் புறப்படணும்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம அநேகருக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை தான் நம்ம நாமல புறப்படுதா? சபைக்குள்ள நான் பேசுகிற வார்த்தை பக்தி விருத்திக்கு ஏதுவாய் புறப்படுதா? இல்லை என் குடும்பத்தில் நான் பேசுகிற வார்த்தை பக்தி விருத்திக்கு ஏதுவாய் புறப்படுகிறதா? இல்ல நான் வேலை செய்கிற இடங்கள்ல, தொழில் செய்கிற இடங்கள்ல நான் நம்ம வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை அவங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குதா? இயேசு கிறிஸ்து மேல அன்பு உண்டாக்குதா? கூடி உட்கார்ந்துட்டா குறை. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் இல்ல, இடர்களுக்கு ஏதுவான மற்றவர்களை குறித்து குறை சொல்லுகிற காரியம். அது வெளியே இருந்து சபைகளுக்குள்ளே வந்துட்டு ஜெபிக்க கூடி உட்கார்ந்து இருந்தா அங்க ஒரு மனிதனை குறிச்சு குறை, ஒரு மனுஷியை குறிச்சு குறை. இது இடரல், இது இடரல். இந்த இடரில் இருந்து இடரல் மற்றவர்களுக்கு இடர்களுக்கு எதுவான கல்லா நீங்கள் நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்காகத்தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களோட என்னோட பேசிக் கொண்டு இருக்கிறார். நம்ம நிமித்தம் ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ இயேசு மெய்யான தெய்வம்னு ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னா நீ இடரற்றவனா இருக்கிறாய். உன் நிமித்தம், உங்கள் நிமித்தமோ என் நிமித்தமோ ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ இயேசுவை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது, இவங்க இப்படி இருக்காங்க என்று சொல்லுவாங்க சொன்னா புறஜாதியின் மத்தியில உங்க நாம, உங்க தேவனுடைய நாம தூசிக்கப்பட வைக்கிற உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் சொல்றாரு ஐயோன்னு சொல்றார். அது யாரா இருந்தாலும் சரி, அது ஊழியக்காரரா இருந்தாலும் சரி, அது விசுவாச பிள்ளைகளா இருந்தாலும் சரி. இன்னைக்கு பாவி பரிசுத்தவான் மகா பரிசுத்தவான் ஆயிட்டாங்க எல்லாரும். எல்லாம் சிந்திக்கணும். தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாய் இந்த கூடி பேசுகிற காரியங்களை எச்சரிக்கையா இருக்கணும். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதர்களுக்கு விரோதமா நாவுகளை உயர்த்தாதீங்க, கரங்களை உயர்த்தாதீங்க. அப்படி கூடி பேசுகிற போது சாபமாய் மாறிடும். அது ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வேதத்தில் வாசிப்பீங்க என்று சொன்னா நீ எடுத்து வாசிங்க. என்னாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரம். இங்க இஸ்ரவேலுடைய சமஸ்த சபை கானானை நோக்கி பயணித்துக் கொண்டு வரும். கானானை நோக்கி பயணித்துக் கொண்டு வருகிற அந்த சமயத்துல அவர்கள் தண்ணீருக்காய் சீன் வனாந்தரத்துல வந்து அந்த கண்மலையை அடிச்சு பேச சொல்வார் ஆண்டவர். மோசையும் ஆரோனும் கண்மலையை அடிச்சுவாங்க, தண்ணீர் கிடைச்சிரும். ஆனா அந்த சேப்டருக்குள்ள கடந்து போக விரும்பல. நான் எந்த காரியத்தை கூட சொல்லுகிறேன். இங்கு இருந்து அடுத்து இவங்க கானானுக்குள்ள பயணிக்க கடந்து போகணும். இப்ப கடந்து போகிற பொழுது இங்க ஒரு மனிதன், ஒரு கூட்டம் இஸ்ரவேலுடைய சமஸ்த சபை ஜனத்திற்கு கானானுக்கு போக விடாம அவங்களுக்கு ஒரு இடரலை கத்தறிங்க இங்க வைப்பாங்க. அந்த மனிதர்கள், அந்த மனிதர்கள் வைக்கிற பொழுது நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது 14வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கிற பொழுது, பின்பு மோசே காதேசில இருந்து ஏதோனு ராஜாவிடத்துக்கு சானாதிபதிகளை அனுப்பி எங்கள் பிதாக்கள் எகிப்துக்கு போனதும் நாங்கள் எகிப்தில் நெடுநாள் வாசம் பண்ணினதும் எகிப்தியர் எங்களையும் எங்கள் பிதாக்களையும் உபத்திரவப்படுத்தினதையும் இவைகளிலிருந்து எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தமும் உமக்கு தெரிந்திருக்கிறது.
இப்ப யாருக்கு சொல்றாங்க அப்படின்னா ஏதோமிய ராஜாவுக்கு. இந்த ஏதோமியர் யார் என்பது நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்னா ஈசாக்குடைய மகன் ஏசா. ஏசாவுடைய கோத்திரம், அந்த ஜனங்களுடைய பேர் தான் ஏதோமியர். ஈசாக்குக்கு 2 குமாரர்கள் உண்டு. ஒன்று நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி யாக்கோப், ஒன்று ஏசா. இந்த ஏசாவைத்தான் ஆண்டவர் ஏதோமியர்களாய் என்று அழைக்கப்படுகிறார்கள். அது ஆதியாகம புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிப்பீங்கன்னா அங்க சொல்லப்படுது ஏதோமியர்கள் என்று அழைக்கப்படுகிறார் என்று சொல்லி. ஆனா என் அன்புக்குரிய தேவ ஜனமே, தன் சொந்த சகோதரருடைய கூட்டம், சொந்த சகோதரன் முறைக்கு பார்த்தா ஏசாவுக்கு அவங்களும் பிள்ளைதான். அவருடைய பிள்ளைங்க கடந்து வர்றாங்க. ஆனா ஏசாவுடைய சந்ததியா இருக்கின்ற ஏதோமியர் அவங்களுக்கு வழிவிட மாட்டாங்க. மோசே அனுப்பி கேட்கிறாரு, நாங்க இதுவழியே கடந்து போறோம், நாங்க கால்நடையா கடந்து போறோம், உங்களுடைய திராட்சை தோட்டத்திலேயோ உங்கள் வயல்வெளியிலே நாங்க போகாம உங்க தண்ணீரை குடிக்காம நாங்க கடந்து போறோம். அவன் சொல்லுவான், 18வது வசனம் வாசிக்கிறேன். அதற்கு ஏதோம், நீ என் தேசத்தின் வழியாய் கடந்து போக கூடாது, போனால் பட்டயத்தோடு உன்னை எதிர்க்கவும் புறப்படுவேன் என்று அவனுக்கு சொன்னான். தடுத்துருவாங்க. எல்லாம் பார்க்கணும். அந்த ஏதோமியர் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போறதுக்கு கடந்து போற அந்த பாதையை தடுத்துருவாங்க, இடங்களாயிருவாங்க. இது நிமித்தம் அவர்கள் மீண்டும் சுத்தி கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். 21ஆம் அதிகாரம் அவர்கள் தடுத்தது நிமித்தம், இடர்கள் வைத்தது நிமித்தம் நீங்க நல்லா பார்க்கணும். 21ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையில விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியில தம் ஜனங்கள் மனம் அடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கு விரோதமாக பேசி தங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்க அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது என்று முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். எது நிமித்தம்? தன் சகோதரனுடைய குடும்பத்தை அவன் சொந்த தேசத்துக்கு கடந்து போக முடியாம வழிமறிச்சாங்கல்ல இந்த ஏதோமியர், இடத்துல வைத்தாங்க பாருங்க. அது நிமித்தம் சஞ்சலம், என்ன சுத்தி சுத்தி போறோமே, என்ன போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போக முடியலையே, இது நிமித்தம் மனசுல ஒரு பெரிய சஞ்சலம். சகோதரனுக்கு விரோதமா இடரல். இன்னைக்கு அதேதான் அநேக குடும்பங்கள்ல நடந்து கொண்டிருக்கு. கணவனுடைய சகோதரனோ சகோதரி குடும்பமே வந்தா மனைவியானவங்க முறுமுறுக்கிறது, முறுமுறுத்து பேசுறது, என்ன இந்த குடும்பம் இங்க வந்திருக்கு, ஏது வந்திருக்கு. ஆனா அதே மனைவியுடைய சகோதரிகளோ சகோதரரோ வருவார் என்று சொன்னா மகிழ்ச்சியோடு பராமரிக்கிறாங்க. நான் அநேக இடங்களை பார்க்கிறேன், மகிழ்ச்சியோடு பராமரிக்கிறாங்க. ஏமா வேதம் சொல்றது, உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி. உன் கூட பிறந்த சகோதரனை போல உன் கணவனுடைய சகோதரனை நேசி. உன் கூட பிறந்த சகோதரியை போல உன் கணவனுடைய சகோதரி பிள்ளைங்களை நேசி. இது நிமித்த இடரல். என்ன எங்க அண்ணன் பிள்ளை எங்க மனைவி எல்லாம் ஆண்டோட சமூகத்துக்கு போறாங்க, தேவனை ஆராதிக்க சொல்றீங்க. ஆனா சபைக்கு போனா அவங்க வீட்டுக்கு போனா அவங்களை எங்களை நினைச்சுறாங்க, ஏளனமா பாக்குறாங்க, எங்களை தூசிக்கிறாங்க, எங்களை மட்டப்படுத்தி நடத்துறாங்க, எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டுக்காங்க. இடரல். அவன் இயேசு கிறிஸ்துவை, அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு இடத்துல அன்பு குறைவு, அது இடரல். பட்சபாதத்தோடு பார்க்கிற மாமி மாமனார் என்று சொன்னா அவங்களை சரியான கவனிக்கிறது இல்ல. அதே சொந்த தகப்பன் தாய் என்று சொன்னா விழுந்து விழுந்து கவனிக்கிறது. அந்த ஆத்துமாவுக்கு அது இடரல். இந்த ஏதோமியர் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள பிரவேசிக்க விடாதபடி இவங்க இடரல் வைத்தார்கள். அதனாலதான் கர்த்தர் உபதியா புஸ்தகம் அந்த அதிகாரம் முழுவதும் அந்த ஏதோமியரை குறித்து சொல்வார், இவர்கள் எல்லாரையும் சங்கரிக்கும்படி நான் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுவார். நான் சிந்திச்சுக் கொள்ளணும். ஒரு மனிதனுக்கு
தன் வழியை கடந்து போக விடாதபடி, அவன் தேவனிடத்தில் போய் சேர விடாதபடி, எந்தெந்த காரியத்துல ஆணோ பெண்ணோ தேவ ஜனமோ ஊழியக்காரனோ விசுவாசியோ இடரலா இருப்போம் என்று சொன்னான். கர்த்தர் சொல்றார், அவனுக்கு ஐயோ. யாராயிருந்தாலும் சரி, யாராயிருந்தாலும் சரி, அவனுக்கு ஐயோ. உன் கையின் நிமித்தம் ஒரு மனிதனுக்கு இடங்கள் வந்துடக்கூடாது. உன் கண்ணின் பார்வை நிமித்தம் ஒரு மனிதனுக்கு இடங்கள் வந்துடக்கூடாது. வந்தது தாவீது, யுத்த களத்துக்கு போக வேண்டிய தாவீது தேவனுடைய சமூகத்துல நின்று யுத்தம் செய்ய, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் செய்யக்கூடிய தாவீது யுத்தம் செய்யாதபடி தன் வீட்டின் அரண்மனைகளை நின்றது நிமித்தம் அவன் வாழ்க்கையிலேயே ஒரு சர்க்கிள் உண்டானது, ஒரு இடரல் உண்டானது. நண்புக்குரிய தேவ ஜனமே, வேதத்துல வாசிக்கிறோம், 1-2 சாமுவேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், அங்க 1ல இருந்து நீங்க வாசிப்பீங்கன்னா, இங்க பட்சேபாள் என்கிற ஒரு சகோதரி உண்டு. தன் கணவன் யுத்த களத்துல நிற்கிறான். நல்லா பார்க்கணும், தன் கணவனை யுத்த களத்துக்கு அனுப்பிட்டு இந்த சகோதரி தனித்து இருக்கிறா, வீட்டுல தியானம் பண்றா, அப்படிதான் குளிக்கிறார் என்று வேதம் சொல்லுது. வசனத்தை வாசிக்கிறேன். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகள் மேல் உலர்ந்திருக்கையில் உலாத்தி கொண்டு இருக்கிற பொழுது ஸ்தானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகள் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவாளா இருந்தான். தாவீது எங்க இருக்கணும்? யுத்த களத்துல இருக்கணும். ஆனா யுத்த களத்துக்குள்ள போகல. ராஜாக்கள் போகும், நல்லா பார்க்கணும். 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்த பொழுது ராஜாக்கள் போகணும். இன்னைக்கு அநேகர் என்ன செய்யணும் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமையான தேவனுடைய சபைக்கு போகணும், தேவனை ஆராதிக்க போகணும். அந்த ஆராதிக்கிற நேரத்தை வீட்டுல உட்கார்ந்து அமர்ந்திருக்கிறது, தனித்திருக்கிறது. நீங்க எல்லாரும் போங்க, நான் வரல, எனக்கு உடம்புக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நான் இருக்க போறேன். இருந்து என்ன பண்ற? நீ இருந்து என்ன பண்ற? தேவனுடைய சபைக்கு போகாம ராஜா ஒப்புரைகளை சுத்துறது போல உன்னுடைய கையில இருக்கிற மொபைலை எடுத்து சுத்துற. அழகாய ஸ்தானம் பண்ணுகிற அநேக ஆபாசமான காரியங்களை உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிற. தாவீது யுத்த களத்துக்கு போகாம தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய ஜனங்களோடு நிற்காம தனித்து விடப்பட்ட பொழுது, தனித்து நின்ற பொழுது ஸ்தானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை பார்த்து இச்சித்தான். அவன் கண் கெட்டதா இருந்தது. அவன் பார்த்ததை இச்சித்தான். இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணப்படுகிற பொழுது மரணத்தை பிறப்பிக்க. நீ எதை குறித்து பார்த்து இச்சிக்கிறியோ அது உனக்கு ஒரு நாள் சஞ்சலத்தை கொண்டு வரும். தாவீது வாழ்க்கையில் நடந்தது. அவன் இன்னொருத்தருடைய மனைவி, இன்னொருத்தருடைய மனைவி என்று தெரிந்தும் அவன் இச்சித்தது மாத்திரம் அல்ல. இன்னைக்கு தேசங்கள்ல நம்ம எங்கும் கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம், எங்கும் கேள்விப்பட்டுக் கொண்டு இருக்கிறோம். தன் கணவனை விசேஷமா நேசிக்கிறேன்னு சொல்ற அநேகரை இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னொரு மனிதனை நேசித்து தன் கணவனை உயிரோடு கொள்ளுகிற அநேக அரக்க கூட்டம் இன்னைக்கு தேசத்தில் இருந்திருக்கு. இதே போல தாவீது அந்த நாட்கள்ல தன் மனைவியை, தன்னுடைய மனைவியாக இருக்கிற இன்னொருத்தருடைய மனைவியை அவன் இச்சித்தது மாத்திரமல்ல, அவனுடைய கணவரை அவன் கொள்ளுகிறான். அவனுடைய கணவரை அவன் கொள்ளுகிறான். இது நிமித்தம் கர்த்தர் தாவீதை எச்சரித்தார். நாத்தான் வேலை கொண்டு கர்த்தர் எச்சரித்த பொழுதோ தாவீது மனம் திரும்பி அழுகிறான். 51வது சங்கீதத்தை வாசிக்கிற பொழுது, நான் பாவம் செய்தேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார் என்று அழுகிறான். இன்னைக்கு ஒரு மனம் திரும்புற நேரத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிறார். சபையில தேவனை ஆராதிப்பதற்கும் தேவனை ஒரு மனிதன் தேடி வருவதற்கும் தடைக்கல்லா ஏதேனை போல நீ இருப்பேன் என்று சொன்னால் உனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார் கர்த்தர். ஒரு சபைக்கு தேவனை தேடி வருகிற ஜனத்திற்கு நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு உன் கிரியைகள் மட்டமா இருக்குமானால், தேவனை தூசிக்கத்தக்க நடக்க இருக்குமானால் உனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். வேதம் சொல்லுது, அணிதினம் ஒரு ரட்சிக்கப்படுறவர்களை கர்த்தர் சபையில கூட்டி சேர்க்கிறார். அப்படி வருகிற ஜனத்திற்கு நீங்களோ நானோ இடரலா இருப்போம் என்று சொன்னால்
கர்த்தர் ஐயோ என்று சொல்றார். எச்சரிக்கையா இருக்க கடவுள், எச்சரிக்கையா இருக்க கடவுள். இடரல் வருகிறது கூடாத காரியம்தான். ஆனா எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீதுனால பச்சைபால் இடரல், பச்சைபால் ஸ்நானம் பண்ணுகிற பார்க்கிற அளவுக்கு, இன்னொருத்தர் பார்க்கிற அளவுக்கு அவன் குளித்தது அவனுக்கு இடரல். இவங்க 2 பேரும் அங்க இருக்கிற பச்சைபாலுடைய கணவனாகிய அந்த மனிதனுக்கு இடரலா இருந்தார்கள். உரியா எல்லாத்திலும் உண்மையா இருந்தான். தன் யுத்தத்தோடு நிக்க சேனாதிபதி கூட்டங்களுக்கு உண்மையா இருந்தா, ராஜாவுக்கு உண்மையா இருந்தான். அந்த மனுஷனுக்கு இவர்கள் இடரலா இருந்தாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் யாருக்கு இடரலா வந்துடக்கூடாது. இன்னைக்கு